நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியருக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 16ஆம் நாள். திருப்பாவையின் 16வது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6லிருந்து 15ஆம் பாசுரம் வரைக்கும் திருப்பள்ளி எழுச்சியாக அமைந்த பாசுரங்களை பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு தோழியராக எழுப்பி அவங்க பாவை நோன்புக்கு அழைத்து செல்கிற மாதிரி அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்களை பார்த்தோம். இன்றைக்கு அதாவது 16வது பாசுரத்திலிருந்து முதல்ல வாயில் காப்போனை ஆரம்பித்து ஒவ்வொருத்தர்கிட்டையா அனுமதி பெற்று இறைவனை வணங்கி தங்களுக்கு தேவையான பரிசில்களை எப்படி பெறுறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் அமைந்திருக்கக்கூடியது இனி வரக்கூடிய பாசுரங்கள். அதில் இன்னைக்கு 16வது பாசுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நாயக்கனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போன். ஸோ கோவில் காப்போன், கோவில் அப்படின்னா அரசனின் இல்லம். இங்கே நமக்கு கண்ணன் தான் எல்லாமே, தலைவன் அரசன் எல்லாமே கண்ணன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தகோபன் அவனும் ஒரு அரசன். அதனால இந்த நந்தகோபன் அவன் ஒரு அரசன். அதனால் அவன் எப்படிப்பட்டவன்? நாயகனாய் நின்ற, அவன் நடுவு நிலைமையோடு இருக்கக்கூடிய நாயகன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போன், அவனுடைய கோவிலை இல்லத்தை காக்கக்கூடியவனே, காத்து கொண்டு இருக்கக்கூடியவனே. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே, அவங்களுடைய வாயில் வாசல்ல தோரணம் கட்டப்பட்ட வாசல் அது. அந்த வாசலில் கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த நந்தகோபனினுடைய அந்த ஆட்சி மகிழ்ச்சியால் எல்லா நல்லவைகளையும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடியது அப்படின்னு கூட இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். ஸோ கொடி தோன்றக்கூடிய தோரணங்கள் அமைந்திருக்கக்கூடிய வாயில் காப்போனே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிகள் அமைத்து சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த கதவுகளின் தாழ்பாலை திறந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயர் சிறுமியருக்கு, எங்களுக்கு, அதாவது நாங்கள் எல்லாம் நோன்பு நோற்று அந்த கண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள்லாம் யார்? ஆயர் சிறுமியர்கள். அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணன் கம்சனால் வதம் செய்யப்படுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அதாவது கம்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எதையாவது அனுப்பி ஏதாவது ஒரு அசுரனை ஏதோ ஒரு மனிதனோ விலங்கோ பறவையோ ஏதோ ஒன்று மூலயமா எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ இவ்வளோ விடிய காலையில் நீங்கள் கூப்பிடுறீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் எப்படி கதவு திறக்கிறது அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய அந்த காப்போன் கேட்டான் அப்படின்னா, அப்போ இவங்க பதில் சொல்லணும், நாங்கள் யார்? ஆயர் சிறுமியர் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். நாங்கள் வேறு யாரும் இல்லை, ஆயர் சிறுமியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயர் சிறுமியருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இந்த மாயன் மணிவண்ணன் சொல்லக்கூடிய அந்த கண்ணன் என்ன பண்ணா, நாங்கள் நோன்பு நோற்று வரோம் இல்லையா, அதற்கான பரிசிலை தருவதாக நேற்றே எங்களுக்கு சொன்னான். நென்னலே அப்படின்னா நேற்றே அப்படின்னு அர்த்தம். நேற்றே எங்களுக்கு சொன்னான், வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம், அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? தூயோமாய், உடல் தூய்மை உள்ள தூய்மை எல்லா விதத்துலேயும் தூய்மையாக வந்திருக்கோம். துயிலெழ பாடுவான், நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் அவனை துயில் எழறதுக்காக பாடுவோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானே, முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கதவு மட்டும் திறக்காமல் இருந்துடாதீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, வாயால் முடியாது திறக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். அந்த நிலை கதவம், அந்த கதவு சாற்றப்பட்டிருக்கு. அந்த நிலை கதவத்தை நேயமாய் நீங்கள் கொஞ்சம் ஒரு கனிவோட நீக்கி அந்த கதவை திறந்து விட்டீங்கன்னா போதும், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாயில் காப்போனை கூப்பிடக்கூடிய ஒரு பாசுரமாக இப்பாசுரம் அமைஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு தடவை பாசுரத்தை பார்க்கலாம். நாயக்கனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா,
நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த 16வது பாசுரம் நமக்கு பயனுள்ளதாகவும் பலன் தரக்கூடியதாகவும் அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை 17ஆம் பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.